வெல்கம். 15 டேஸ் வெயிட் லாஸ் சேலஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு போட்டேன். அதில் வந்து ஓரளவுக்கு வந்து ரெடியூஸ் ஆகிருக்கு வெயிட்டு. கிட்டத்தட்ட 1.25 கிலோவாட் ரெடியூஸ் ஆகிருக்கு. ஒரு 4 டேஸ் வந்து கேப் விட்டு மறுபடியும் 1ஆம் தேதியிலேருந்து, அதாவது ஏப்ரல் 1லேருந்து 1 மந்த்துக்கு பார்த்தீங்கன்னா இதே டைட் ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு நினச்சிட்ருக்கிறேன். நான் கூட வந்து ஒரு ஆன்லைன் கிளாஸ் வந்து ஜாயின் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாமாட்டு சொல்லிட்டு இருந்தேன். இந்த 2 ஆன்லைன் கிளாஸ் ஓகே, நான் ஜாயின் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். ஒன்று வந்து 1800 1 மந்த்துக்கு, இன்னொன்று வந்து 2500 ஃபீஸ் சொன்னாங்க. ஸோ இப்போ ஓகே அப்படின்னு நினச்சிட்டு நான் சொன்னதுக்கு, இப்போ எவ்வளோ ரெடியூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னாங்க. 1.5லேருந்து 2 kg அப்படிங்கிற மாதிரி சொன்னேன்னா, ஸோ இதையே ஃபாலோ பண்ணு, இப்போ எதுக்கு ஆன்லைன் கிளாஸ் ஜாயின் பண்ணிகிட்டு இருக்கிறதுக்கு இதையே ஃபாலோ பண்ணிகிட்ருக்கு. அது ₹2 வந்து ஏதாவது ஃப்ரூட்ஸு நட்ஸு இது வாங்கி சாப்பிட்டினா கூட இது யூஸ் ஆகு, என்ன ஓகேவா அப்படின்னாங்க. சரி, அது சொல்கிறதும் கரெக்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு ஓகேன்ட்டேன். என்ன இதில் வந்து ஒன்லி வந்து ஃபுட்டு மட்டும்தான் கண்ட்ரோல் பண்ணியே இந்த அளவுக்கு வந்து ரெடியூஸ் ஆகிருக்கு. நான் டீ காஃபி அவாய்ட் பண்ண முடியல. டீ காஃபி ரெகுலராக எடுத்துக்கிட்டு இருந்தேன். என்னென்ன மிஸ்டேக் பண்ணினேன் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். இன்னுமே ரெடியூஸ் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். வாக்கிங் போகல, எக்ஸசைஸுங்கிறது ஒரு 10 மினிட்ஸ் 15 மினிட்ஸ் கூட எதுவுமே செய்யலை. நார்மலாக வந்து லிக்விட் ஐட்டம் மட்டும் எடுத்துட்டேன். டீ காஃபி அவாய்ட் பண்ண முடியல. சுகர், அதாவது டீ காஃபி வந்து நார்மலாக வீட்டில் இருக்கையில் நார்மல் டேஸ்ட் சாப்பிட்றத விட இந்த வெயிட் லாஸில் வந்து அதிகமாக எடுத்துகிட்ட மாதிரி இருக்குது. ஒரு 3 டீ 2 டீ அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்குவேன். ஒவ்வொரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா 4 5 அப்படிங்கிற அளவு கூட போயிடுச்சு. சுகர் நார்மலாக போட்டு குடிக்கிற மாதிரி இருந்துச்சு. மில்க் வந்து எல்லாமே குடிக்கல. பிளாக் டீ பிளாக் காஃபி அப்படிங்கிறதும் இல்லை. ஸோ எல்லாமே இருந்தது. இது எல்லாமே இருந்து இந்த அளவுக்கு ரெடியூஸ் ஆகிருக்குது அப்படிங்கிறது ஓகே, பாசிட்டிவான விஷயந்தான். சரி, இதில் என்ன அப்படின்னா, இந்த மந்தில் ஏப்ரல் மந்தில் வந்து இதையும் கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது ஒரு எய்மு. இப்போ வந்து 69 பாயிண்ட் சம்திங் இருந்தேன், 67 68 இருக்கிறேன்னே வச்சுக்கோங்க. கிட்டத்தட்ட 1.5 கிலோ ரெடியூஸ் ஆகிருக்குது. மறுபடியும் இந்த 4 டேஸில் வந்து நார்மல் ஃபுட் எடுக்கையில் வந்து மறுபடியும் பார்த்தீங்கன்னா 1 kgக்கு மேலே வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கும். 1 kgக்கு மேலே இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ அதனால் அதிலிருந்தே நான் ஆரம்பிச்சுக்கலாம் அப்படின்னு நினச்சிட்ருக்கேன். என்னுடைய எய்ம் வந்து ஒரு 65க்குள்ளே கொண்டு வந்துடணும். என்னுடைய இது வந்து ஹைட் வந்து 165. ஸோ 165க்குள்ளே கொண்டாந்தோம்னா தான் அப்புறம் நார்மல் ஃபுட் எடுக்கையில் வந்து ஒரு 2-3 kg வந்து இன்க்ரீஸ் ஆச்சுனாலும் 165 இருக்கும் அப்படிங்கிறது. சரி, அந்த மாதிரி ஒரு மெயின் செட்டில் வச்சுட்டு ஏப்ரல் மந்த்து ஸ்டார்ட் பண்ணலான்ட்டு இருக்கேன். ஏன்னா இந்த 3 மந்த்து வந்து ஏப்ரல் மே இதெல்லாம் பார்த்திங்கன்னா வெய்ய காலம் அப்படிங்கிறனால லிக்விட் ஐட்டம் அதிகமாக எடுத்துக்கலாம். இந்த டைம் நம்ம யூஸ் பண்ணிக்கணும் அப்படிங்கிறது தான். ஏன்னா மற்ற டைமில் லிக்விட் ஐட்டம்லாம் நம்ம எடுத்துக்க முடியாது. ஜூஸாக இருந்தாலும் சரி, இந்த கருப்பு கவுனி இதெல்லாம் எடுத்துக்க முடியாது. ஸோ அது சூடாக சாப்பிட்லாம் போல தான் இருக்கும். ஸோ இதை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது தான். இதில் என்னென்ன ஆட் பண்ணலாம் அப்படின்னு இருக்கிறேன்னு, வாக்கிங் வந்து ரெகுலராக வந்து 10,000 ஸ்டெப் வந்து ரெகுலராக பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, எக்ஸசைஸ் செய்ய முடிஞ்சாலும் செய்யலாம். இல்லைன்னா நான் எப்பவுமே தனியாக எக்ஸசைஸ் அப்படிங்கிறது செய்ய மாட்டேன். மேக்ஸிமம் எப்பாவது செய்யலாம், இல்லைனாலும் பரவாயில்ல, அந்த வாக்கிங்லேயே வந்து எக்ஸசைஸும் சேர்த்து செஞ்சுருவேன். நடக்கையிலேயே அந்த கையை வந்து டிஃப்ரெண்ட்டாக பண்ணிட்டு நடக்கிறது, குமிஞ்சிட்டு நடக்கிறது. ஸோ அந்த மாதிரி எல்லாமே 2ஐயும் மிங்கிள் பண்ணி நடந்துக்குவேன். ஸோ அதை பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு எய்மு. டீ காஃபி முடிஞ்ச வரையிலும் ஃபுல்லாகவே அவாய்ட் பண்ணிடலாம். சுகருங்கிறது சுத்தமாகவே எடுத்துக்காது இருந்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டு. சுகர் எடுத்துக்காது இருந்தாவே வந்து இன்னமே எனக்கு ரெடியூஸ் ஆகிருக்கும். சுகர் எடுத்துக்காமல் இருக்க முடியல, அதாவது டீ காஃபி விட முடியல. ஸோ அந்த 2ஐயும் விட்டலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டு. பாலும் இல்லை, டீயும் இல்லை. பிளாக் டீ வேணால், பிளாக் காஃபி வேணும்னா வித்தவுட் சுகர் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம். எப்பாவது ஒரு நாளைக்கு குடிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அப்படிங்கிறது நீங்கள் எந்த அளவுக்கு பாசிபிள் அப்படிங்கிறது தெரியல. முடிஞ்ச வரையிலும் க்ரீன் டீ எடுத்துக்கலாம் அப்படின்னு நினச்சிட்ருக்கிறேன். ஸோ பார்க்கலாம். இந்த மந்த்து ஃபுல்லாக கொஞ்சம் வெளி ஒர்க்கு, நெக்ஸ்ட்டு வந்து ஃபங்க்ஷன், சின்ன சின்ன ஃபங்க்ஷன் இதெல்லாம் இருக்குது. ஸோ அங்கே போனாலும் நாம் அதை ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் இருக்கிற. இந்த 15 டேஸ் வெயிட் லாஸ் சேலஞ்சிலேயே வந்து அதை ஃபாலோ பண்ணேன். வெளியே கிளம்புற மாதிரி இருந்தாலும் எனக்கு தேவையானதெல்லாம் எடுத்துகிட்டு போய்கிட்டேன். அப்படி தான் ஃபாலோ பண்ணேன். அப்படி ஃபாலோ பண்ணங்காட்டி, ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணங்காட்டி கரெக்டாக இருந்துச்சு. ஆனால் ஃபங்க்ஷன் போனாலும் லைட்டாக வந்து சாப்பிட்டுக்கிட்டேன். எல்லாத்துக்கு முன்னாடி நான் சாப்பிட மாட்டேன், டைட் ஃபாலோ பண்ணுறேன் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லலை. ஸோ நாம் வந்து யாருக்கிட்டையும் சொல்லணுங்கிறது கிடையாது. நம்ம நார்மலாக சாப்பிட்டுக்கலாம். ஏன்னா காய் மட்டும் பொரியல்லாம் அதிகமாக வைப்பாங்களா, ஸோ அதை அதிகமாக சாப்பிட்டு ரைஸ் கொஞ்சமாக எடுத்துகிட்டு நார்மலாக சாப்பிட்ட மாதிரி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மைண்ட் செட்டில் தான் பண்ணினேன். ஸோ அது வந்து ஃபாலோ பண்ணினது கரெக்டு தான். ஏன்னா அந்த டைமில் வந்து வெயிட் வந்து இன்க்ரீஸ் ஆகலை. காய் அதிகமாக எடுத்துக்கிட்டேன் ஃபங்க்ஷனுக்கு போனப்போ.
பொரியல்லாம் 2 டைம் ஒரு டைம் கேட்டு வாங்கியே சாப்பிட்டுக்கிட்டேன். ஸோ அந்த மாதிரி இதுக்கும் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் இருக்கேன். அப்புறம் வந்து வரகு சாமை இந்த மாதிரி வந்து பொங்கல்லாம் வச்சு சாப்பிட்ருந்தேன். இதுக்கு முன்னாடியுமே ஃபாலோ பண்ணுவேன், ஸ்டாப் பண்ணிடுவேன், ஃபாலோ பண்ணுவேன், ஸ்டாப் பண்ணுவேன். இந்த வரகு திணை இந்த மாதிரி ஐட்டம் சாப்பிட்டாலும் ரெடியூஸ் ஆகும். அதை விட எனக்கு இது பெஸ்ட்டாக தோணுது. இந்த மாதிரி இது வரையில் நான் ஃபாலோ பண்ணினதே இல்லை. ஃபுல்லாக மேக்ஸிமம் முடிந்த வரையிலும் பார்த்தீங்கன்னா லிக்விட் ஐட்டம் ஃப்ரூட்ஸு, ஃபைபருக்கு வந்து வெஜிடபிள்ஸு ப்ளஸ் கீரை இதெல்லாம் அதிகமாக எடுத்துக்கிட்டேன் 15 டேஸ்லாம். அதையே அப்படியே ஃபாலோ பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்சிட்ருக்கிறேன். அப்புறம் நான் அந்த கருப்பு கவுனி அதெல்லாம் வந்து கரைச்சி லிக்விடாக வந்து எடுத்துக்கிட்டேன். ஸோ அது வந்து கரெக்டாக தான் நான் ஃபாலோ பண்ணியிருப்பேனாட்டு எனக்கு தோணுச்சு. ஸோ தண்ணி வந்து அதிகமாக எடுத்துக்கல. இந்த டைமெல்லாம் தண்ணியெல்லாம் வந்து வாட்டர் பாட்டில் வந்து ஒரு 2 லிட்டர் பாட்டிலை வந்து ஃபில் பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்னு நினச்சிட்ருக்கேன். ஏன்னா தண்ணியெல்லாம் எவ்வளோ எடுத்தேன் அப்படிங்கிற மெஷர்மெண்ட்டெல்லாம் கரெக்டாக எதுவுமே ஃபாலோ பண்ணல. என்னோடய இஷ்டத்துக்கு தண்ணி தாகம் வந்ததுன்னா குடித்தேன். அப்படி தான் நார்மலாக எப்படி குடித்தோம், 2 லிட்டர்லேருந்து 3 லிட்டருக்குலாம் மேக்ஸிமம் குடிச்சிருப்பேன். அதுக்கு மேலே இருக்காது. ஏன்னா ஜூஸ் எடுத்துக்கிட்டதுனால அது லிக்விட் ஐட்டம் தானே, அதனால் ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. ஸோ இந்த டைம் வந்து முடிஞ்ச வரையிலும் கரெக்டாக ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்ருக்கிறேன். பார்க்கலாம். இல்லை ஃபாலோ பண்ண முடியல அப்படின்னா மறுபடியும் நெக்ஸ்ட் மந்த் பார்த்தீங்கன்னா ஏதோ இந்த கிளாஸ் ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்சிட்ருக்கிறேன். ஏன் 2000 3000 வேஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு மைண்ட் செட்டு. அந்த கிளாஸ் டைமிங்கும் பார்த்திங்கன்னா எனக்கு ஒத்து வரல. மார்னிங் டைமாக இருந்தால் ஸ்கூல் இருக்குது, ஈவினிங் டைமாக இருந்தால் டியூஷன் இருக்குது, மற்ற இடைய டைமில் வந்து அவங்க வந்து கிளாஸ் இல்லை. ஸோ டைமிங்கும் எனக்கு ஒத்து வராத மாதிரி இருந்தது. அது ஒரு மெயினாக இருந்தது. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு தான் வந்து இப்படி ஒரு டிசைட் பண்ணேன். மாமாவும் வேண்டாம் அப்படின்னாங்க. எந்த கிளாஸும் ஜாயின் பண்ண வேண்டாம், நீயே வந்து இதை இப்போ என்ன ஃபாலோ பண்ணிகிட்ருக்கிறியோ அப்படியே ஃபாலோ பண்ணு அப்படின்னாங்க. சரி ஓகே அப்படின்னு நினச்சிட்டு விட்டுட்டேன். இந்த 15 டேஸ்லேயே நான் வாக்கிங் போயிருந்தேன்னா ஒரு 1 ஹவர், ஒரு அதிகமாக வேண்டியதில்லை, ஒரு 1 ஹவர் ஸ்டெப்ஸ் எல்லாம் கவுண்டிங் வேண்டாம், ஒரு 1 ஹவர் வாக்கிங் போயிருந்தாவே இன்னமே ரெடியூஸ் ஆகிருக்கும். ஸோ நான் கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஃபுட்டை கண்ட்ரோல் பண்ணலாம், அப்புறம் வாக்கிங் போய்க்கலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் விட்டுட்டேன். அதை திங்க் பண்ணவும் இல்லை. சரி இப்போ தான் சரி அதை வந்து ஃபாலோ பண்ணி ஒரு ஃபுட் கண்ட்ரோலுக்கு வந்துட்டோம். அடுத்தது வந்து ஸ்டெப் வந்து வாக்கிங் அப்படிங்கிறத வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், ஆட் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு விட்டுட்டேன். ஏன்னா நான் இதுக்கு முன்னாடி இந்த ஒரு 2-3 மந்த்தாகவே வந்து வெயிட் லாஸுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு ஒரு 2 டேஸ் ஆரம்பிப்பேன். நாளைக்கு ஆரம்பிக்கலாம், நாளான்னைக்கு ஆரம்பிக்கலான்னு ஒரு 2 நாள் கழித்து ஸ்டார்ட் பண்ணுவேன். அப்புறம் 2 டேஸ் போவேன், அப்புறம் அப்படியே ஸ்டாப் பண்ணிடுவேன். அப்புறம் நார்மல் ஃபுட்டு ஏதோ ஃபங்க்ஷன் போனால் நான் நீட்டாக சாப்பிட்டோம்னா அப்புறம் அடுத்த நாள் வந்து வீட்டுக்கு வந்து நீட்டாக சாப்பிட்ற மாதிரி இருக்கும். ஸோ இப்படி தான் வந்து ஒரு 3 மந்த்தாக போயிட்டு இருந்துச்சு. ஸோ இப்போ தான் எனக்கா ஒரு மைண்ட் செட் வந்து நானாக இந்தளவுக்கு 15 நாள் வந்து ஃபாலோ பண்ணிட்டேனே அப்படிங்கிற மாதிரி தோணுது. இது வந்து யாருமே வீடியோஸ் எல்லாம் என்னுடைய வீடியோஸ் யாருமே பார்க்கறதில்ல. ஒரே பரவாயில்ல, வீடியோஸ் யாரும் பார்க்கலினாலும் பரவாயில்ல, நாம் வந்து எனக்கா ஒரு மோட்டிவேஷன் அப்படின்னா வீடியோஸ் போட்டுக்கலாம் அப்படிங்கிறக்காக என்னுடைய மோட்டிவேஷனுக்காக அந்த வீடியோஸ் எல்லாம் நான் போட்டுட்ருக்கேன். ஸோ ஒரே ஒரு கமெண்ட் மட்டும் வரும். அது வந்து லைவில் வந்து ஃப்ரெண்டானவர். ஸோ அவர் ரெகுலராக கமெண்ட் பண்ணிடுவார். ஸோ இனி இந்த வீடியோ வந்து என்னுடைய மோட்டிவேஷனுக்கு மட்டும். ஸோ பார்க்கலாம், இனி போகிறதுலையாவது வந்து வியூஸ் போகுமா அப்படின்னு பார்க்கலாம். ஏப்ரல் மந்த் ஃபுல்லாக 1 மந்த் வெயிட் லாஸ் சேலஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு போட போகிறேன். தயவு செஞ்சு இதுக்காவது சப்போர்ட் பண்ணுங்கள், ரெக்வஸ்ட்டாக கேட்டுக்கிறேன்.